வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். வேறு எந்த குழம்புமே கேட்க மாட்டாங்க, அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். அதை காம்பு பகுதியை நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகம் சேர்க்கக்கூடாது, தக்காளி ரசம்ன்றதுனால. அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த சூட்லேயே இருந்து நல்லா ஆறி வரட்டும். இப்போ அது நல்லா கொதித்து ஆறி வர்றதுக்குள்ள நம்ம இடிக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இடி உரல் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு 10 பல்ல அளவுக்கு, பெருசாக தான் ஒரு 5 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அப்படியே நல்லா இடிச்சுக்கோங்க. 1-2 தட்டிக்கோங்க. நல்லா நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரசத்துக்கெல்லாம் இதுமாதிரி 1-2 இடித்து தான் வைக்கணும். இப்போ அதை இடிச்சிட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா இடித்து சேர்த்து பாருங்கள். ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அதையும் இந்த மாதிரி எல்லாம் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்த்துட்டு இதையும் கூட சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் 1-2 அப்படியே தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வேக வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்க விட்டேன். அப்படியே ஆற வச்சுட்டு அந்த சுடுதண்ணியிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா தோல் பாருங்கள், அந்த தக்காளியெல்லாம் அப்படியே வழண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு வைக்கும்போது தக்காளி நல்லா ஈஸியாகவே கரைக்கிறதுக்கு வரும். இப்போ நல்லா அந்த தக்காளி புளி எடுத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துட்டதால ஈஸியாகவே இருக்கும். இப்போ வந்து நல்லா கரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தோலில் எதுவுமே இருக்காது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். அது சக்கை மாதிரி இருக்கிறதால அப்படியே ஒட்டை புழிஞ்சிட்டு வெளியே எடுத்து போட்டுருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கெல்லாம் அதிகம் எண்ணெய் விட வேண்டாம். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து தாளிச்சிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே 3 வரமிளகாவை கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மிளகு சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்கு அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வதக்கி விடலாம் அவசியம் இல்லை. அப்படியே எல்லாத்தையும் நல்லா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ரசத்தை அப்படியே நல்லா பொங்கி கொதி வரும் பாருங்கள், அது வரைக்கும் கொதி வரட்டும். இப்போ பார்த்தா நுரைச்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு நல்லா அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.